நாங்கள் வந்து நீங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா முக்கியமான கான்செப்ட் என்னன்னா ப்ராடக்ட். ஓகேங்களா? ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட், ப்ரைஸ், பிளேஸ், ப்ரொமோஷன். மூணு 4 பீஸ் 4 பி கண்டிப்பாக இருந்தால் தான் பேட்ச் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். இல்லை டீம் 1 பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் பேஸ்ட். அது வந்து ப்ராடக்ட் வந்து அவங்க பிஸ்கெட்டாக பேஸ்ட்டாக தெரியல. ரொம்ப ஹைலைட் வந்து அந்த பிஸ்கெட்டை கொடுத்துருக்காங்க டீம் 1. ஓகேங்களா? அவங்க பேஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, அந்த பிஸ்கெட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அவங்க ப்ராடக்ட் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து தைலம். அவங்க வந்து ஃபஸ்ட்டு 2-3 கான்செப்ட் வந்து தைலம் தான் சொன்னாங்க. அவங்க ப்ராடக்ட் பேரே சொல்லி ஏபிசி பேர் சொன்னாங்க. தைலம் தான் ஏபிசி ப்ராடக்ட் லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சொல்லவே தைலம் காமனாக தைலம் பேர். இன்னொரு பிராண்ட் என்ன? ஏபிசி தைலம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோ பிராண்ட். அவங்க வந்து காப்பி ரைட். அவங்க வந்து லைன் டேட்ஸை வந்து காப்பி ரைட். அந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய எதோ பேரை மாற்றி சொல்லணும் தவிர இந்த பேரை எக்ஸாக்ட்லி லைன் டேட் சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து அவுட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். இது என்ன பண்ணீங்க? நம்பரில் வந்து கான்செப்டே வரல. அந்த பிராண்ட் வந்து நீங்கள் நிறைய வந்து ப்ராடக்ட் விற்கணும்னு சொல்லலை, இந்த ப்ராடக்ட் வாங்க வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. ப்ரொமோட்டே பண்ணல ப்ராடக்ட். ப்ரொமோஷன் பண்ண ப்ராடக்டை நீங்கள் ப்ரொமோட் பண்ணக்கூடாது. அது வந்து நம்ம வந்து உண்மையான கான்செப்ட்